ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம 2 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஷோல்டர் வந்து எவ்வளோ உங்களை போட சொன்னேன். ரவுண்ட்ஸ் வந்துட்டு டோட்டலாக 7 ரவுண்ட்ஸ் போடுங்கன்னு சொன்னேன். 7 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். எப்படி கவுண்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி கிராஸாக கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 சரிங்களா. 7 ரவுண்ட்ஸ் போட்டேன். இப்போ 7 ரவுண்ட்ஸ் போட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு சைடும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ரெண்டு வந்து ஒரு ஷோல்டரோட ஒரு பார்ட்டு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வி இங்கே ஒரு வி இங்கே ஒரு வி இருக்குது. இதுக்குள்ளே நம்மளுக்கு 8 இருக்குது. அடுத்த பார்த்துக்கோங்க, இங்கே 1. அடுத்தது பேக் பார்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த ஷோல்டர் பார்ட்டும் நம்மளுக்கு 8 தான் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. அதேமாதிரி இந்த சைடு நம்மளுக்கு 11 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரிங்களா. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இப்படி போட்டு இப்படி வச்சாச்சு. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 11 இருக்குது, இங்கே ஒரு 11 இருக்குது. அப்போ டோட்டல் ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 11 + 11 22, 22 + 8 30. அப்போ 38 கிளச் ஸ்டிச் இருக்கணும். இதுக்கு பேர் தாங்க கிளச் ஸ்டிச். அதாவது ஒரே இதில் வந்துட்டு டபுள் குரோஷே வந்து 3 டைம்ஸ் போடுறதுக்கு பேர் தான் கிளச் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து கிளச் ஸ்டிச். அப்போது நம்மளுக்கு வந்து இந்த 7th ரவுண்டு முடிவில் எவ்வளோ இருக்கணும்? டோட்டலாக 38 கிளச் இருக்கணும் சரிங்களா. இங்கே 11 இருக்குது, இங்கே 11 இருக்குது. அப்போ 22, இங்கே ஒரு 8 இருக்குது. அப்போ 30, இங்கே ஒரு 8 இருக்குது, 38. அப்புறம் வி ஸ்டிச் வந்து 4 இருக்கணும் பாருங்கள். இங்கே ஒரு வி ஸ்டிச்சு, இங்கே ஒரு வி ஸ்டிச்சு, அதே போல் இங்கே ஒரு வி ஸ்டிச்சு, இந்த இடத்துல ஒரு வி ஸ்டிச்சு. நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இப்போ இது பாருங்கள். இது பார்க்கும்போதே நம்ம எவ்வளோ இயர் பைக் போடலான்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர் பேபி வரைக்கும் போடலாம். இந்த புல்லோவர் வந்து போடலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் பெரிய பசங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால், இப்போ இந்த ஷோல்டர் இந்த ரவுண்ட்ஸ் வந்து நம்ம 7 தான் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, வீக்குள்ளே வந்து இந்த ஷோல்டர் பார்ட் வந்து ஒரு இப்போ நல்ல அளவு பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டர் பார்ட்டில் இப்போ இந்த 2 இது நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த 2 இது வந்து ஒவ்வொரு ஏஜுக்கும் நீங்கள் பண்ணும்போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா வரும். ஷோல்டருக்கு மட்டும் ஒரு 3, அடுத்து இன்னொரு ஏஜ்னால் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் போடுறது. ஒரு சிஸ்டர் வந்து 9 இயர் பாய் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இது 1 2 இருக்குங்களா, இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே போல் இந்த சைடும் இப்போ இங்கே வந்து நான் எவ்வளோ ஆட் பண்ணேன்? 1 2 3 4 5 ஆட் பண்ணுங்களா. இதில் வந்து இன்னும் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்படி வந்து நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க இல்லை, அதனால் வந்துட்டு என்கிட்ட அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் இல்லை. அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு டிஷர்ட் வச்சுக்கோங்க. அந்த டிஷர்ட் வச்சுட்டு அந்த நெக்கை வந்து நீங்கள் வந்து அந்த டிஷர்ட்டோட அளவு வச்சு ஃபஸ்ட்டு இந்த நெக்கை போட்டுக்கோங்க. இந்த இடம் ஃபினிஷ் ஆகும்போதே உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கவுண்ட்ஸ் வந்துடும் தெரியும். இந்த கவுண்ட்ஸ் வரும்போது நீங்கள் ஷோல்டருக்கு தனியாக, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் தனியாக பிரிச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு வந்து ரொம்ப அதிகமாக பிரிக்க வேண்டாம். ஷோல்டருக்கு வந்து இந்த ஷோல்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஷோல்டர் பார்ட்டுக்கு வந்து 2 3 அது வரைக்கும் வச்சா போதும். ரொம்ப அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஷோல்டர் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் அதிகம் பண்ணுங்கள் சரிங்களா. இது வந்து ஸ்டிச்சஸ் வந்து இவ்வளோ கேப்பாக இருக்குது. இது ஆனால் பாருங்கள் எவ்வளோ வந்து திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் வந்துட்டு இது வந்து புல்லோவர் தான். இந்த டிசைன் நம்ம போட்டால் போதும் குழந்தைகளுக்கெல்லாம். இதே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹீட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் கேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ண வேண்டாம். ஏன்னா உள்ளன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கேப்பில் வந்து இது பண்ணால் தான் கொஞ்சம் சூடு வந்து அந்த ஹீட்டுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா. குழந்தைகளுக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டிச்சவே நீங்கள் வந்துட்டு இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஸ்டிச் வேண்டான்னு சொன்னால் இதே மாடலில் வந்து வி மட்டும்தான் ஒரே மாதிரி வருங்க. இந்த நடுவில் வந்து என்ன டிசைன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது நான் இன்னொரு டிசைன் போடும்போது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதை வச்சே நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த டிசைன் தெரியுதோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இது வந்து எப்படி இந்த வரைக்கும் கொண்டு வரது. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னாவே போதுங்க. ஒரு அழகான புல்லோவர் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நான் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கும் உடம்பையும் எப்படி பிரிக்கிறோன்னு பார்க்குறோம். இப்போ வந்து 2 ஷோல்டர் இருக்குது. அப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். இப்போ தனித்தனியாக பிரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன் பாருங்கள். நான் 2 கலரையும் கட் பண்ணவே இல்லை. அந்த நூலை அப்படியே உள்ளே வச்சே போட்டு வந்துட்டேன் சரிங்களா. இப்போது நான் இங்கே போடும்போது இப்போ நான் க்ரீனை வச்சு ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இந்த க்ரீனை இந்த கலரை அப்படியே உள்ளே வச்சுட்டு இந்த க்ரீனை வச்சு நான் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். நான் வந்து இந்த வி ஸ்டிச்சு தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதே அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அந்த வி ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடுறேன். நல்லா பாருங்கள். இந்த வி ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடுறேன். ஸ்லிப் நாட் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அப்போது இதுக்கு தொடர்ந்து வர்ற ஒரு வி ஸ்டிச்சை பார்க்குறேன். இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 கிட்ட வந்ததையும் இதை அப்படியே விட்டுருங்க
ஓகேங்களா. விட்டுட்டு நான் உங்களுக்கு பேபி ராம்பர் செட் சொன்னேன் இல்லையா, அதே போல் தான் இப்படி இது வரைக்கும் விட்டுட்டோம். விட்டுட்டு பாருங்கள், இது எப்படி வேணாலும் விட்டுக்கலாம். இப்படி விட்டுட்டு இப்போது இந்த வி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட். நல்லா பாருங்கள், நான் ஸ்லிப் நாட் தான் போட்டிருக்கேன். இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போட்டேன், அதே மாதிரி இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் நாட் போட்டேன். அதுக்கப்புறமா பக்கத்து கேப்பில் வந்து விட்டு ஒரு ஸ்லிப் நாட். ஓகேங்களா. இப்போ ஸ்லிப் நாட்டாக போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எப்பவும் போல் நம்ம ஒர்க்க ஆரம்பிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த கேப்லையெல்லாம் 3. இனி வந்து நம்மளுக்கு வி ஸ்டிச் வராது. இப்போ நம்ம வந்து பாடி பார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதனால் வி ஸ்டிச் வராது. இதே மாதிரி இந்த கேப்பில் ஒரு 3 செயின்ஸ் போட்டோம், ஒரு 2 டபுள் க்ரோஷே போட்டோம், ஒரு செயின் போட்டோம், ஒரு சுற்றி அடுத்ததுக்கு பாருங்கள், அடுத்து இந்த இடத்துக்கு ஒரு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே, இன்னொரு எந்த கேப்பையும் லீவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், ஒரு செயின், அடுத்தது இந்த கேப்பில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு கிளச்சுனா உங்களுக்கு 3 டபுள் க்ரோஷே சேர்ந்தது தான் ஒரு கிளச்சு, அப்புறம் ஒரு செயின். இப்போ வி ஸ்டிச்னா என்ன, கிளச்சு ஸ்டிச்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா? அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு பேசிக்காக கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நான். அந்த கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் எப்படி இப்போ எம்ப்ராய்டரியில் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது அதுக்குன்னு ஒரு நோட் வச்சு இந்த எம்ப்ராய்டரி இப்படி போடணும், அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும்ல சொல்லி தந்தாங்க இல்லைங்களா? அதே போல் நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸும் நான் சொல்லித்தரேன். மேக்ஸிமம் ஆகஸ்ட் 15க்கு மேலே ஆரம்பிச்சிடலான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா. பாருங்கள், நான் அந்த கேப்லேயே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிளச்சு ஸ்டிச்சு பாருங்கள், ஒரு சுற்றுறேன். அந்த கேப்பில் வந்துட்டு 1 டைம் 2 டைம் 3 டைம் ஒரு செயின், மறுபடியும் இதே கேப்பில் 1 2 3 ஒரு கிளச்சு, ஒரு நீங்கள் இந்த கார்டிகன் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கை வந்து நல்ல ஸ்பீடாகும். அந்த ஸ்பீடுக்காக நீங்கள் இந்த கார்டிகன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. நல்ல ஸ்பீடு வரணும். பாருங்கள், நல்லா எனக்கு வந்து இது ஒரு 1 ஹவர்லேயே நான் முடிச்சிடுவேன். உங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்கிறங்காட்டிக்கு தான் நான் வந்துட்டு பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். அப்போ நமக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆகலை, ஒரு பெனிஃபிட் இல்லைன்னு சொல்கிறதுல நம்ம யூஸே இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணுறோம். இப்போ இந்த ஒர்க்கை வந்து நம்ம 1 ஹவரில் முடிக்க போகிறோம். 1 ஹவரில் முடிக்கிறதுங்காட்டிக்கு நம்மளுக்கு நல்ல இன்கம் தான் கிடைக்கும். ஓகேங்களா. பாருங்கள், அடுத்தது அதனால தான் முதல்ல நீங்கள் சின்னதாக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா பெரிய ஒர்க் பண்ணுங்கள். இது எல்லாமே டபுள் க்ரூஷே ஸ்டிச்சு மட்டும்தாங்க. நம்ம புதுசாலாம் எதுவுமே கற்றுக்கல, எல்லாமே டபுள் க்ரூஷே மட்டும்தான். டபுள் க்ரூஷேல தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஒரு செயின், அடுத்தது இங்கே ஒரு கேப். இந்த கேப்புகளை மட்டும் விடக்கூடாதுங்க. வீக்கு வர அந்த நான் ஃபஸ்ட்டு அந்த போன வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிருக்கேன். ஒர்க் இது பார்த்தீங்கன்னாவே பாருங்கள், இந்த வி ஸ்டிச்சுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இடம் இருக்குது இல்லைங்களா, இதுக்கும் ஒரு கவுண்ட்டு, இதுலேயும் ஒரு கவுண்ட்டு போடணும் நீங்கள். சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த வி ஸ்டிச்சுக்கிட்ட வந்துட்டேன். அதாவது இந்த வி இங்கே வந்து 2 வியை வந்து நம்ம ஒரு ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த வி கிட்ட வந்துட்டேன். இந்த வி கிட்ட வந்ததையும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த வீக்கு முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த வீயில் வந்து இந்த வீக்கே நீங்கள் வர வேண்டாம், இந்த வீ அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அங்கே ஜாயின் பண்ணுற இடத்துல தான் ஸ்லிப் நாட்டிங்க. பாருங்கள், இந்த வீயில் இருந்து இந்த வீக்கு வந்துடுங்க. இப்போது இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு பாருங்கள், இந்த வீக்கு முன்னாடி வரைக்கும் போட்டோம். அடுத்தது இந்த வீ பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இங்கே ஒரு சுற்றி இந்த வீக்கு அந்த பக்கமாக இருக்கிற கேப்பில் ஒரு கிளச் 1 2 3 ஒரு ஒரு செயின், அதுக்கு அடுத்த கிளச். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கேப்பில் ஒரு கிளச், ஒரு செயின். இதே போல் நம்ம இந்த எண்டு வரைக்கும் போட்டு வரணும். எந்த எண்டு இது இங்கே நம்ம இங்கே வந்து முடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இது வரைக்கும் ஒவ்வொரு கேப்லேயும் ஒவ்வொரு கிளச்சு போட்டு வரணும். போட்டு வந்துட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த வி ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு இங்கே ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் ஒரு கிளஸ்டர், ஒரு செயின் போட்டு கரெக்டாக நம்ம இந்த இடத்த பாருங்கள். இப்போது இங்கே வந்து போட்டிருந்தோங்களா, இங்கே ஜாயின் பண்ணியிருந்தோங்களா, பாருங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருந்தோம். கரெக்டாக இந்த இடம் கொண்டு வந்து நம்ம இதுக்குள்ளேயும் ஒரு இது போடலாம், ஒரு செயின் போட்டு இந்த ஷோல்டருக்குள்ளேயும் அந்த வி ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியிருந்தோங்க இல்லையா, அதுக்குள்ளே 1 ஒரு கிளஸ்டர், ஓகேங்களா, ஒரு கிளஸ்டர், ஒரு செயின் போட்டாச்சு. போட்டு
கரெக்டாக இங்கே கொண்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த இதில் கொண்டு வந்துட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த தேர்ட் செயினில் போட்டு ஒரு ஸ்லிப் நாட். ஓகேங்களா, ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு எப்படி ஆரம்பிக்கணும்னு பாருங்கள். அடுத்த ரவுண்ட் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட், அதுக்கடுத்து இதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட். கரெக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல கொண்டு வரணும். அதனால் இதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட் இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த கலர் வந்து உள்ளேருந்து இருக்குது, அதனால் இதை கட் பண்ணி விட்டு இங்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதுக்குள்ளே இப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இனி நம்ம அடுத்து என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னா, ஃபுல்லாக இந்த கேப் இப்போ நம்ம அடுத்து ஃபுல்லாக கண்டினியூஷன் வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. கண்டினியூஷன் வந்து இந்த கேப்புக்கு இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்பில் மட்டும் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இது ஒவ்வொரு கேப்லேயும் ஒவ்வொரு கிளச்சர் வியே வராது, சுற்றியும் கிளச்சர் ஸ்டிச் மட்டும்தான் ஃபுல்லாக போட்டே வரும். கலர் வேணால் நீங்கள் மாறி மாறி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நிறையா டைம் கலர் ஒரு லைன் கலர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் பண்ணுறங்காட்டிக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரே கலர் வச்சு பண்ணுங்கள். அப்படி இன்னொரு கலர் வேணும்னா ஒரு 2 லைன் 3 லைன் அந்த கலர் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணும்போது நீங்கள் கலர்ஸ் வந்து இடையில மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து இது வந்து ஃபுல்லாக இது வந்து எவ்வளோ ரோஸ் போடணும்னா, அந்த டிஷர்ட் குழந்தையோட ஹைட்டுக்கு அந்த டிஷர்ட் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த டிஷர்ட்டை வச்சு ஹைட் இது பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இது வந்து குறைஞ்சது ஒரு 14 ரோஸாவது போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாங்காக கிடைக்கும். அந்த நீங்கள் டிஷர்ட் வச்சிட்டிங்கன்னா அந்த டிஷர்ட்டை வச்சுட்டு அது எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த இந்த ஷோல்டர் பார்ட்டை கணக்கு பண்ணாமல் உடம்பு இங்கே கழுத்துலேருந்து மடித்து வச்சு, நான் ஒரு டிஷர்ட் கிடச்சதுன்னா உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருவேங்க. மடித்து வச்சு அந்த ஹைட்டுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் ஹைட் எவ்வளோ எடுத்துக்கணும்னு அந்த மாதிரி ஹைட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த பார்ட்டு. இப்போ சுற்றியும் அப்படியே இந்த உடம்பை நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்க போகிறோம். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஷோல்டரும் இங்கே ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கேப் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பில் ஒன்று போட போகிறோம். அதே போல் இப்படி சுற்றி வந்துகிட்டே இருக்கணுங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சரி, நான் இன்னும் ஒரு ரவுண்ட் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள் இந்த கேப்பில் நான் ஒன்று போட சொல்லியிருந்தேன். இந்த கேப்பில் போட வேண்டாம். நான் வந்து இது வந்துட்டு இந்த செயின் ஸ்டிச்சுன்னு நினச்சேன். இங்கே போடக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வி ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, அந்த இது அது அங்கே நான் இங்கே சென்டரில் போட சொல்லியிருப்பேன். அதை போடாதீங்க. பாருங்கள் போடாமல் இங்கே 1 2 3 செயின் வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, அந்த செயினில் வந்து லாக் பண்ணுங்கள். அந்த செயினில் லாக் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டு போகணும். ஒவ்வொரு செயினுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்து கரெக்டாக நம்ம இந்த கேப்பில் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ இந்த கேப்பில் வரும்போது இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சிருங்க. இப்போ கலர் வந்து வேறு கலர்னால் இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த ஸ்லிப் ஸ்டிச் இப்படி இழுக்கிறோம் இல்லையா, அப்படி இழுக்கக்கூடாது. வேறு கலர்னால் இந்த இதை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு அந்த மறுபடியும் வேறு த்ரெட்டுனா, இப்போ இந்த க்ரீன் த்ரெட்டுனா இந்த க்ரீன் கலர் நான் எடுக்கிறேன்னா இப்போது இந்த க்ரீன் கலரை வச்சு தான் நம்ம வந்துட்டு உள்ளே இப்படி இழுக்கணும். ஓகேங்களா, நான் வந்து இப்போ சேம் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த கலரையே அப்படியே நான் இழுக்கிறேன். ஓகேங்களா, இழுத்துட்டு இப்போ இந்த கேப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக இந்த கேப் ஆயிடுச்சு. அந்த கேப் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். கவுன் மாடல் எல்லாமே இதே ப்ராசஸ் தான். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கனாவே அந்த கவுனோட மாடல் பார்த்திங்கனாவே நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, அதனால தான் ஒவ்வொரு ஸ்டிச்சாக நான் தெளிவாக சொல்லிட்டு வரேன். 3 அப்புறம் பாருங்கள் இதுக்குள்ளேயே ஒரு கிளச்சு. இது எவ்வளோ நல்லா ஸ்பீடாக போடலாங்க. நான் வீடியோ வந்து ஸ்பீடாக இது பண்ணலை. பாருங்கள் கை வந்து இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இதே ரொம்ப ஸ்லோ தான். இதை விட ஸ்பீடாக போடணும். ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு கிளச். நீங்கள் வந்து கை வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு. பாருங்கள் எனக்கு த்ரெட்டு இது தீர்ந்துடுச்சு. உங்களுக்கு த்ரெட்டு ஜாயின் பண்ணுறது எல்லாம் தெரியும் இல்லையா, ஜாயின் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க. இப்படி நம்ம ஒரு புது த்ரெட் எடுக்கிறோம், உள்ளேருந்து இழுக்கிறோம். பார்த்துக்கோங்க, இழுக்கும் போதே ஃபுல் நல்லா ஹெவியாக வராமல் கொஞ்சமாக வர மாதிரி இழுங்க. இப்போ இது வந்து நான் உள்ளே வந்து இப்படி ஹெவியாக இருக்கிற மாதிரி இழுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளேயே பாருங்கள் எங்காவது அந்த எண்டு தெரியுதான்னு பாருங்கள் எண்டு இங்கே தெரியுது. இந்த எண்டை எடுத்துக்கோங்க. இந்த எண்டை எதுக்குள்ளேருந்து வருதுன்னு பார்த்துட்டு அதை எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். பாருங்கள் அவ்வளோதான், பிரிச்சிங்கன்னா வந்துடும். ஃபுல்லாக நம்ம நூலை இழுத்துட்டு அதுக்கு டைம் இந்த த்ரெட்டை நம்ம இழுக்கிறதுலாம் டைமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்க. பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி 2 த்ரெட்டு நான் அப்புறம் மேஜிக் நாட்டும் உங்களுக்கு அப்போ சொல்லித்தரேன். அதாவது நம்ம நாட் போட்டதே தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போகும்போது ஒரு அட்வான்ஸ் லெவல் வரும்போது அதை சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் இப்போ இந்த 2 த்ரெட்டை இப்படி வச்சுக்கோங்க. 2 த்ரெட்டை இப்படி வச்சுட்டு இப்படி நம்ம சாதாரணமாக இப்படி ஒரு முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அதே போல் தான். ஆனால் முடிச்சு வந்து ரொம்ப கீழே வந்து போடாமல் மேலே இருக்கிற மாதிரி பாருங்கள். இது இப்படி பிடிச்சிட்டு இப்படியே இழுத்திங்கன்னா அந்த த்ரெட்டும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இது மாதிரி மேலே வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா, இப்போ இது போட்டு முடிச்சுட்டு இப்படி நல்லா இழுத்து பார்க்கணும். இழுத்தோம்னா இங்கே இது டைட் ஆயிரும். இப்படி நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நல்லா இதை ட்ரிம் பண்ணணும். ஏன்னா இங்கே நாட் போட்டதே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணணும்.
பாருங்கள். ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு கம் கையோடு வைக்கிற மாதிரி இருந்தால் இப்படி லைட்டாக மேலெல்லாம் கம் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்னா தெரியாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நாட் வரும். ஆனால் நம்ம மேஜிக் நாட் இந்த மாதிரி ஒரு நாட் வரும். ஒரு கம் லைட்டாக வைக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஆனால் வந்து கலண்டு வராது, அந்தளவுக்கு டைட்டாக தான் இருக்கும். மேஜிக் நாட்டுங்கும்போது அப்போ இது கூட தெரியாது. அந்த நாட் வரும்போது நான் உங்களுக்கு தனியாக அது ஒரு இதில் சொல்லித்தரேன். ஓகேங்களா. பாருங்கள், அடுத்தது இப்படி தான் ஜாயின் பண்ணி போட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த நாட் வந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேக் சைடு எதுங்கிற மாதிரி பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நாட் போட்டதே நம்மளுக்கு தெரியாது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். இதுதான் பாடி பார்ட் வந்து அந்த டிஷர்ட்டு லென்த் எவ்வளவோ அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டே வரணும். இதுக்கு எவ்வளோ யான் பிடிக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து 1 இயர் பேபிக்கு பண்ணும்போதே எனக்கு 3 பேக்கெட்ஸ் ஆஃப் யான் பிடிக்கும். அதாவது ஒரு பேக்கெட்டில் வந்து 6 பஞ்சஸ் இருக்குங்க. அது 3 கரெக்டாக எனக்கு 3 பிடிக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் நான் அளவு வந்து பெருசாக அவங்க ஒரு 9 இயர் பாய் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, நான் அதவே மைண்டில் வச்சுட்டு பண்ணிட்டேன். ஆனால் அந்த 8 இயர் பாயோட கவுண்ட் வராது, இது அதை விட சின்னது தான். அந்த நான் வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் 0 to 6 month பேபி 1 இயர் பேபி வரைக்கும் போடணுன்னு தான் பிளான் பண்ணி அளவு எடுத்தேன். ஆனால் வந்துட்டு நான் இது போடும்போது அந்த 9 இயர் அதே மனசில் வச்சுட்டே இருந்துட்டு அதனால இது கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ யான் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஸ்வெட்டர்ஸ் வந்து அதிகமாக ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும்தான் செய்வேன். நான் வந்து ஒரு 4-5 எண்ணம் போட்டு தனியாக எடுத்து வச்சுப்பேன். அதாவது நல்ல கலர்ஸ் கிடைக்கும் போது ஒரு 2, 3, 4 எண்ணம் எடுத்து பண்ணி தனியாக வச்சுப்பேன். அப்புறம் யாராவது கேட்டால் மட்டும்தான் இந்த ஸ்வெட்டர்ஸ் வந்து போடுவேன். நான் செட்டாக போட்டு வச்சுருவேன். குல்லா ப்ளஸ் ஷூ, சாக்ஸு அந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். நான் வந்து மீஷோவில் கூட ஒரு தடவை வந்து ஒரு 5 இமேஜஸ் போட்டிருப்பேன். நீங்கள் மீஷோவில் போய் கிட்ஸு ஸ்வெட்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு 5 செட்டு நான் வந்து போட்டிருப்பேன். ஆனால் போட்டுட்டு வந்துட்டு என்னென்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மீஷோலேருந்து நான் அந்த சேல்ஸ் இது பண்ணலை. ஏன்னா நம்ம ஆர்டர் வந்துச்சுன்னா நிறைய வர ஆரம்பிச்சிரும், அப்போ உங்களால் பண்ண முடியாதுங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அதனால வந்து எனக்கு அதுக்கப்புறம் அது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. அதனால ஸ்டாப் பண்ணிவிட்டேன். மீஷோவில் போய் தேடி பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு 5 டைப் ஆஃப் ஸ்வெட்டர்ஸ் போட்டிருப்பேன். பட்டன் டைப்பும் போட்டிருப்பேன். ஆனால் சேல்ஸுக்கு வந்து அப்போவே எனக்கு வந்துச்சு. ஆனால் அது வந்து எனக்கு வந்துட்டு அது எப்படி டெலிவர் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா என்னாலையும் கொண்டு போய் கொடுத்துட்டுலாம் வர முடியாது. ஸோ நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஸ்வெட்டர்ஸ் இப்போ எதுவுமே என் கையில் இல்லை. அது எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். என்னோட ஒரு ஸ்வெட்டர் செட் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா போயிருக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து அதை பார்த்துட்டு, ஃப்ரெண்டுனா கொஞ்சம் வயசானவங்க, எங்கள் ரிலேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இங்கேருந்து ஒர்க் கிடச்சி ஜாப் கிடச்சி அங்கே போய் செட்டில் ஆகிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு ஏதோ ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுக்காக இப்போ ஹேண்ட்மேடு வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன வாங்கி அனுப்புறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க இது சொன்னதையும் ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஹேண்ட்மேடு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஹேண்ட்மேட்ஸ் வந்து இங்கே கிடைக்காது. அப்போது நம்ம இந்த கோயம்புத்தூரில் வந்து ஹேண்ட்மேட்ஸ் வந்து இந்த ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் கிடைக்காது. அப்போ வந்து டக்குன்னு இதை வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து வந்த மெசேஜை எனக்கும் ஃபார்வேர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து 2-3 செட்டு பண்ணி வச்சுருக்கேன், பண்ணுவேன். அதுக்கப்புறம் கலர் தாங்க பிரச்சனையாகும். நம்ம பண்ணி வைக்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு கலர் வந்து மைண்டில் தாட் பண்ணி இப்போ நான் இது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த 2 ஷேட் போட்டிருக்கேன். அப்போ நான் இதை வந்து சேல்ஸ் பண்ணும்போது அவங்க என்னென்னு கேட்பாங்க, எங்களுக்கு இந்த க்ரீன் கலர் ஏன் போட்டிங்க, இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக எங்களுக்கு ரெட்டு போட்டிருக்கலாம், ஆரஞ்சு போட்டிருக்கலாம். அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் தாங்க நம்ம சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் வந்து இதெல்லாம் போட்டு வைக்க வேண்டாம். ஒரு 2-3 செட் நம்ம போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் அவங்க சொல்கிற கலரை சூஸ் பண்ணி நம்ம போடணும். இந்த உள்ளனில் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ராபேக் வந்து அது ஒன்று தான். அதாவது கலர் வந்து ஏன்னா எல்லாருக்கும் எந்த மாதிரி கலர்ஸ் பிடிக்கும்னு தெரியாது. அந்த கலர்ஸில் ஒன்று தாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரே ஒரு ட்ராபேக்ஸ் தான். ஆனால் நீங்கள் இதை எப்படின்னு சொல்லி போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்க கேட்கும்போது அது ஸ்பீடாக நம்ம பண்ணி கொடுத்துர்லாம். ஓகேங்களா. அது இந்த சின்ன கீ செயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நான் அது உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸில் சொல்லி பாருங்க. இப்போ இங்கே அப்படியே சுற்றி வரும்போது இப்போ இந்த நம்ம ஷோல்டர் பார்ட்டுக்கிட்ட இந்த 2 இணைச்சோம் இல்லையா, இப்போ தான் நான் அங்கே போடும்போது அங்கே இணைச்சிட்டேன். அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு பண்ணுறது அது பண்ணிவிட்டேன். அதனால தான் உங்களுக்கு அது திருப்பி அது பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம பண்ணணும். நான் வந்து இந்த 2 வியை ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கேப்பில் போன ரவுண்டில் பண்ணால் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடத்துல தான் பண்ணணும். பாருங்கள், இந்த ஸ்பேஸில் ஒரு கிளச்சு, அப்புறம் ஒரு செயின். இந்த கீ செயின்ஸும் நல்லா கொஞ்சம் மூவ் ஆகுதுங்க. ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து வேறு இப்போது ஏதோ ஒரு பொருள் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. பார்க்க வரும்போது இப்போ நம்ம அது 200, 300 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க வந்துட்டு இவ்வளோ ரேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில பேர் வந்துட்டு சரி வந்து இவங்க இவ்வளோ எடுத்து காமிச்சிருக்காங்களே, நம்ம வெறும் கையாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சேல்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சேல்ஸ் எப்படின்னா
இந்த கீ செயின்ஸு, கிட்ஸுக்கு உண்டான ஃப்ளவர்ஸு, பேண்ட்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த பெரிய ஐட்டம் வந்து 1 2 போட்டால் போதும். இப்போ அவங்க வாங்குறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அவங்க வந்து இவ்வளோ காசா நாங்கள் கொண்டு வரல, இன்னொரு டைம் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு போகிறவங்க கூட நீங்கள் இந்த பேண்டு, இந்த கீ செயின்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிங்கன்னா அதையும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நல்லா போகுதுங்க. நான் உங்களுக்கு அதெல்லாம் வீடியோ நான் போடலை. ஆனால் நான் வந்து ஏதாவது கீ செயின்ஸு இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்தேன்னா அதெல்லாம் நான் பண்ணி நானும் ப்ராக்டிஸ் பண்ணி அது பண்ணும்போதே ஒரு 2 செட் 3 செட் நான் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ யாராவது வந்துட்டு கால் மிதியே கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அதை எடுத்து காமிக்கும்போது அந்த கீ செயின்ஸையும் நான் எடுத்து காமிப்பேன். என்னோடய ஒர்க் என்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் எடுத்து காமிப்பேன். அப்போ அவங்க வந்துட்டு ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் ஆகலினாலும் இன்னொன்றில் இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. இது நல்லாயிருக்கு. அதே மாதிரி அது வந்து எவ்வளோ ருபீஸ் சொல்லுவோம், நம்ம ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு கீ செயின். அது நம்மளுக்கு நல்ல லாபம் தாங்க. எனக்கு நூல் வந்து கம்மியாக தான் பிடிக்கும். அதே மாதிரி நான் அந்த கால் மிதி, இந்த ஸ்வெட்டர் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நூல் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் ஆகும் இல்லைங்களா, அதில் தான் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மெயினாக இந்த ஐட்டம்ஸ், பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிறத விட அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ், கீ செயின்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கு கிளிப்ஸு, நம்மளுக்கே சென்டர் கிளிப்ஸு, அப்புறம் ஹெட் பேண்ட்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பழகிக்கணும். செஞ்சு பழகிட்டிங்கன்னா இப்போ ஒரே ஐட்டம் வச்சு நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு ஸ்வெட்டர்னால் ஸ்வெட்டரையே, ஏன்னா அதுக்கு எப்பாவது அக்கேஷன் டைமில் தான் வாங்குவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம், கீ செயின்ஸு, இந்த மாதிரி பேண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்பவுமே ரெகுலராக போகும். அது எப்படி பண்ணி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதில் முதல்ல செஞ்சு பழகணும். இந்த கிளிப் ஐட்டமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன பூவுகளை செஞ்சு அந்த கிளிப்பில் வச்சிங்கன்னா அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ சுற்றி இங்கே வந்துட்டு அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுது. அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக பீட்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும். நான் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இடையில கிளாஸும் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் சின்ன சின்ன கீ செயின்ஸும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃப்ளவர் கீ செயின் பண்ணியிருந்தேங்க. ஃப்ளவர் கீ செயின் வந்து சும்மா அதை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கீ செயினும் அப்படி தான் சீக்கிரம் அந்த கீ செயினும் வந்து அது ஒன்றே ஒன்று தாங்க போட்டேன். ஒரு கீ செயின் தான் சும்மா எனக்காக போட்டு பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு. அது இன்னும் நான் ப்ராக்டிஸ் கூட பண்ணலை. ஒரு கீ செயின் தான் போட்டேன். பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு மூவ் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த கீ செயின் அடுத்தது அது வந்து எனக்கு இப்போ ஒரு பொருள் வந்து நல்லா போகும்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க. இப்போ அந்த கீ செயின் வந்து அடுத்தது நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த புல்லோவர் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இடையில பாருங்கள் வீடியோஸ் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு போடுறேன். இதுகளுக்கு இடையில உங்களுக்கு அந்த மாதிரி ஈஸியாக சேல்ஸ் ஆகக்கூடியதும் போடுறேன். நீங்கள் அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் இப்போது எப்படி ஷோல்டர் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த க்ரீன் கலர் நான் இடையில தான் கீழே பாதியில் வரும்போது தான் சேர்த்த போகிறேன். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாடி பார்ட் நம்மளுக்கு தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் பார்ட்லேருந்து பாடி பார்ட் நம்மளுக்கு தனியாக வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குங்களா? இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டெப் 4ல் வந்துட்டு அடுத்தது இப்போ ஷோல்டர் எப்படி ஒர்க் பண்ணுறது, அப்புறம் ஃபினிஷிங் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் 4ல் வந்து இதை வந்து ஃபுல்லாக இந்த புல்லவர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஒவ்வொரு வீடியோ வந்து பெருசாக வரும். அது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இப்போ இந்த கிளாஸுக்கெல்லாம் டீட்டெயில்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து நான் ஒர்க்கு முடிச்சதை மட்டும் உங்களுக்கு காமிச்சு அது நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேங்கிறது மட்டும் சொன்னாவே போதும். நீங்கள் ஒர்க் பண்ணிக்குவீங்க. பாருங்கள், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஸ்டெப் 4ல் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஷோல்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணுற இது பார்ப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து இப்போ இந்த புல்லவர் வந்து ஃபுல்லாக முடிச்சிருவோம். இப்போ ப்ளெயினாக நீங்கள் முடிச்சிங்கன்னா அது வந்து ஒரு டிசைன் இல்லாமல் டிசைன் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். டிசைன் இல்லாமல் இருந்தால் ஒரு மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த டெடி இதெல்லாம் வந்துட்டு அட்டாச் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுவும் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் 4 முடிஞ்சதையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன இது வேணுமோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அது போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதை ஃபுல்லாக முடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.